ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் 3 காரியங்களை மாத்திரம் கடைசியாக நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் யோபுவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினாலே தான் ஆண்டவர் அவனை சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி அத்தனையாய் சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்விலே காணப்பட்ட பரிசுத்தம் இன்றைக்கு வேதத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றிருக்கிற நமக்குள்ளாக அது முழுமையாக இருக்க வேண்டும். வேதத்தை பெறாத, அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தையும் அறிந்திராத, தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலை சரியாக புரிந்து கொள்ள முடியாத யோபுவினுடைய வாழ்விலே காணப்பட்ட இந்த பரிசுத்தம் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டு வருகிறோம். கற்பு ஒழுக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவனுடைய கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவன் அந்நிய கன்னிகை பெண்களின் மேலே நோக்கமாய் இருந்ததில்லை என்று சொல்லுகிற காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கை, கபடில்லாத ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறதை குறித்து ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்க்கிறார், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிற எண்ணங்கள் நிறைந்திருந்தபடியினாலே ஒரு நேர்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததை குறித்து அவர் அந்த யோபு 31வது அதிகாரத்திலே சொல்லி கொண்டு வந்ததை நாம் கற்றுக்கொண்டோம். மனைவிக்கு உண்மையாய் இருத்தல், அடுத்த வீட்டு வாசலை கூட நான் எட்டி பார்த்ததில்லை என்று சொல்லி அத்தனையாய் தன்னுடைய வாழ்வை பரிசுத்தமாய் வாழ்ந்ததை குறித்து அவர் சொன்ன காரியங்களை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்திலே 3 காரியங்களை பார்த்தோம். வேலைக்காரர்களுக்கு உண்மையாய் இருத்தல், அதாவது ஒரே விதமான கற்பத்திலே தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள், அவர்களுக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்கிற காரியத்தை எப்படி பவுலப்போஸ்தலன் நாட்களிலே இருந்த அடிமை, சுவாதீனன், கிரேக்கன், யூதன் என்றெல்லாம் இருந்த அந்த வேறுபாடுகளை அவர் மென்மையாக சபைகளுக்குள்ளாக ஒரு போதனை செய்து மாற்றங்களை கொண்டு வந்தாரோ அந்த காரியத்தை வேதத்தை அறியாத யோபு தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்ததை நாம் கற்றுக்கொண்டோம். ஏழை திக்கற்றோருக்கு ஆதரவாக அவர் இருந்ததை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையை சொல்லி அத்தனையாய் கற்றுக் கொடுத்ததை யோபு தன்னுடைய வாழ்விலே அத்தனை ஏழைகளின் மேலே, திக்கற்றவர்கள் மேலே தேவன் ஆதரவாக இருக்கிறவர் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே அத்தனை ஆதரவாக இருந்ததை குறித்து கற்றுக்கொண்டோம். பொருள்களின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு வாழ்க்கை, பொன்னின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு வாழ்க்கை, தன்னுடைய செல்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத ஒரு வாழ்க்கை, தேவன் மேலே நம்பிக்கை வைத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை குறித்து கற்றுக்கொண்டோம். இதுவும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒருவனுடைய நிலம் சம்பிரமமாய் நன்றாக விளைந்திருந்த அவனுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் அவனுடைய களஞ்சியங்களெல்லாம் இடித்து நான் பெரிதாய் கட்டுவேன், ஆத்துமாவே உனக்கு அநேக நாட்களுக்கென்று உனக்கு பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபொழுது ஆண்டவர் இரவிலே மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? பொருள்களின் மேலே அத்தனை சார்புடையவர்களாக இருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறதை யோபு தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே 3 காரியங்களை பார்க்க போகிறோம். இயற்கையை தெய்வமாக்கி வழிபடுகிற ஒரு காரியம், அதிலே அவனுக்கு வெறுப்பு இருந்ததை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். யோபு 31வது அதிகாரம் 26லிருந்து 28 வரையிலும் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் பகைவரோடு கூட ஒரு மென்மையான அணுகுமுறை உடையவராக, பகைவர்களையும் நேசிக்கிறவராக அவர் இருந்ததை 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் சொல்லி கடைசியாக தன்னுடைய பாவங்களை மறைக்காதபடி வெட்கமின்றி ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும், எப்படி தாவீது தன்னுடைய பாவத்தை அவன் ஒரு சங்கீதமாகவே எழுதி வைத்தாரோ அதே போல் தன்னுடைய பாவங்களை எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறதுல அத்தனை திறந்த ஒரு புத்தகமாக வாழ்ந்தேன் என்று சொல்லி 33, 34 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா வாழ்கிறது போல தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். நாம் நினைக்கிறோம் ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டோன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தந்துடணும்னு நினைக்கிறோம். கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை
வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார் அதே போல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா கண்ட தரிசனத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கிரேக்க மொழியில் 2வது வாட்டி பரிசுத்தர் என்று சொன்னாலே ஒப்பற்ற பரிசுத்தம். ஆனால் ஆண்டவரை வேதம் 3 முறை பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் வெளிப்படுத்துதலிலும் தேவனை குறித்து அங்கே பரிசுத்தர் 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 என்று தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் மூல பாஷையில் 9 முறை அந்த பரிசுத்தர் என்கிற காரியம் வருகிறது. அத்தனையாக பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் அவர் நமக்கு நம்முடைய வாழ்விலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க நாம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்பட வேண்டும். இப்போ இயற்கையை தெய்வமாக்கி வழிபடுதல் என்கிற காரியத்திலே அவர் சொல்லுகிறார், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாயின் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளினால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே என்று சொல்லி அத்தனையாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயற்கையை தெய்வமாக வழிபடுகிற காரியத்தில் அத்தனை அவர் வெறுப்புடையவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் புத்தகத்திலே 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளிலே ஆண்டவர் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே யோபு கடைபிடித்திருந்ததை பார்க்கிறோம். சூரிய சந்திர அந்த இயற்கை வழிபாடுகளை அவர் விட்டு விலகி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலும், உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சூரிய நட்சத்திரங்களை சந்திர நட்சத்திரங்களை நீங்கள் வழிபடக்கூடாது. சர்வ சேனைகளாகிய அவருடைய அந்த இயற்கையை நீங்கள் வழிபடக்கூடாது என்று ஆண்டவர் அத்தனையாக எச்சரிப்பு கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே உபாகமம் 17வது அதிகாரத்திலையும் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கியிருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலான வான சேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அது உன் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்க கடவாய். அது மெய் என்று அப்படிப்பட்ட அருவருப்பு இஸ்ரவேலில் நடந்தது நிச்சயம் என்று நீ கண்டாயாகில் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய். பித்தனையாய் கடினமாக ஆண்டவர் தன்னுடைய தொழுகிற காரியத்திலே தேவன் ஒருவரே அவர் தொழக்கூடியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரவர் என்பதை நாம் நடந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை இத்தனையாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமருக்கு அங்கே பவுல் எழுதும்பொழுதும் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்கிறார், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமேன் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயற்கையை தெய்வமாக வழிபடுகிற காரியத்தில் அத்தனை வெறுப்புடைய ஒரு வாழ்க்கையை யோபு வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் பகைஞரோடு மென்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை, என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து
பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தில் மனுஷர் சொல்லார்களோ என்று சொல்லி பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் என்று சொல்லி அத்தனையாக தெளிவாக தன்னுடைய வாழ்விலிருந்து பகைஞர்களை நான் ரொம்ப வெறுக்கலை, அவர்களுடைய ஆபத்தில் நான் களி கூறலை என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழி வாங்குகிற உணர்வு அவனை ஆட்கொள்கிறதற்கு அவன் விட்டு கொடுக்கவே இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து யோபு பேசும்போது அத்தனை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் சாலமோன் சொல்லுகிறார், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து அதே நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 29வது வசனத்திலும் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைகளுக்கு தக்கதாக நான் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 25வது அதிகாரம் 21வது வசனத்திலும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று சொல்லி இங்கே பழிவாங்குகிற உணர்வு நம்மை ஆட்கொள்ள விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு அத்தனையாக போதிக்கிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு பவுல் எழுதும்போது இதே காரியத்தை அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 19 21 வரை பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவன் அந்நியருக்கும் விருந்தோம்பலை அவன் செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை யோபு தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை யோபு தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்ததை பார்க்கிறோம். கடைசியாக அவர் தன்னுடைய பாவத்தை வெட்கப்படாமல், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோமே. நாம் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்று சொல்லி அங்கே அவர் தைரியமாக யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதாம் என்பது மூல பாஷையிலே அது மனிதன் என்று காணப்படுகிறது. ஒரு மனிதன் மூடி மறைக்கிறது போல என்னுடைய பாவங்களை நான் மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்யல, அதை அறிக்கை செய்து நான் விட்டுவிடுகிறவனாக நான் வாழ்ந்து வந்தேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவன் ஆண்டவருடைய பார்வையில் பிரியமானவைகளை செய்கிறதற்கு தன்னுடைய வாழ்வை ஒரு திறந்த புஸ்தமாக வைத்து, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரன் திறந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்ந்தானோ, மனிதர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கும் என் தேவனுக்கும் நடுவாக எந்த ஒரு பிரிவினை சுவரும் வந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை அறிக்கை செய்து வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் 9 காரியங்களை அவன் ஒரு பிரதிவாதமாக எடுத்து அங்கே அவன் எடுத்து வைக்கிறதை பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இத்தனையாய் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். அவன் தம்பட்டம் அடிப்பதற்காக சொல்லவில்லை, தன்னுடைய நியாயத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த சாட்சிக்கு அவனுடைய வாழ்க்கை எத்தனை உண்மையாயிருந்தது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். வேதத்தை பெற்றிருக்கிற நாம், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற நாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேதம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.